அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய குடல் தான் நோய்க்கு முக்கிய காரணமா இருக்கு. அத விட்டுட்டு நீங்க வேற வேற இடத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுனால தான் அந்த நோய் வந்து உங்களுக்கு முழுதா சரியாகல அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். எல்லா நோய்க்கும் முதல் காரணம் வந்து நம்மளுடைய வயிறு பகுதி தான். இங்க இருந்து தான் நோயே வந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நெறைய பிரச்சனைகளுக்கு இந்த வயிறு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கா அப்படிங்கிறத தெரியாமலே வந்து இருக்கோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து உடல் சோர்வு இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாம இருக்கிறது. தூக்கத்துக்கும் வயிறுக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர்? அதே மாரி டயர்ட்னஸ்க்கும் வயிறுக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னா, நம்மளுடைய குடல் பகுதியில தான் வந்து செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனுக்கு தேவையான அந்த ஒரு ப்ரிகாசர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான மூலப்பொருள் அப்படிங்கிறது வயிற்று பகுதியில தான் வந்து உருவாகும். இது நம்ம மூளையில வந்து உருவாகிறது இல்ல. ஸோ இந்த ஒரு ஒரு மூலப்பொருள் வந்து நம்ம வயிற்று பகுதியில தேவையான அளவு வந்து உருவானா தான் நம்ம மூளைக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ குடுக்கக்கூடிய செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரந்தா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கும். நம்ம காலையில இருந்து நம்மளுடைய வேலைகள வந்து செய்யணும். இந்த ஒரு வேலைய இன்னும் கொஞ்சம் நம்ம மெனக்கெடுதலோட வந்து பண்ணலாம். ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோட வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஒரு சுறுசுறுப்பு, அதே மாரி நம்மளுடைய எண்ணங்கள்ல அந்த வேலைய செய்யணுங்கிற ஒரு விருப்பம். இந்த ஒரு விஷயம் எல்லாமே இந்த செரட்டோனின் ஹார்மோன் இருந்தா தான் நமக்கு வந்து உருவாகும். ஒருவேளை நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு, இல்ல நம்ம குடல்ல வந்து ஒரு வீக்கம் வந்து இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து முறையா வந்து சுரக்காது. அது மட்டும் இல்லாம, நல்ல ஒரு இரவு தூக்கம் வந்து நமக்கு வரணும் அப்படின்னாலும், இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒண்ணு. ஸோ சரியான இரவு தூக்கம் வந்து எனக்கு இல்ல. அதே மாரி நாள் முழுவதுமா நான் வந்து டயர்டா இருக்கேன் அப்படின்னா, அதற்கு உங்க குடல் தான் முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இத சரி செய்றதுக்கு நீங்க வந்து ஒரு முறை டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்றது நல்லது. அடுத்ததா, உங்க தோல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து முகத்துல வந்து பருக்கள் வந்து இருக்குது. எனக்கு சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. தோல்ல கரப்பான், அந்த எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப வருஷமா வந்து எனக்கு இருக்கு. அதே மாரி தோல்ல வந்து அடிக்கடி வந்து எனக்கு அலர்ஜி சம்பந்தமான விஷயங்களும் வந்து உண்டாகும். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, அதற்கும் உங்க குடல் தான் முதல் காரணமா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம குடலுக்கும் நம்முடைய தோலுக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முறையா செரிமானம் ஆகாம உட்கிரகிக்கப்படுது. அதாவது லீக்கி கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ரொம்ப டைட்டா வந்து அது பேண்ட் ஆயிருக்கும். இது ஒரு சில காரணங்களால, நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம், இல்ல வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளோட ஒரு பக்க விளைவா, இல்ல மருந்துகளோட பக்க விளைவா வந்து இந்த டைட் ஜங்ஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட ஆரம்பிக்கும். ஸோ இத தான் வந்து லீக்கி கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உணவு வந்து முறையா செரிக்காம புரோட்டீனோ, இல்ல சில வகையான உணவுப் பொருட்கள் நம்ம ரத்தத்துல வந்து கலக்கும் பொழுது, அந்த நம்ம இந்த இந்த மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம உடல் வந்து ஒரு வேற்று பொருளா தான், ஒரு கிருமியா தான் வந்து அது அத நினைச்சு அதுக்கு பதிலா ஆன்டிபாடிஸ நெறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உடம்புல கிருமியே இல்ல, ஆனா நெறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, அது நமக்கு தோல் செல்கள வந்து பாதிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரியான ஒரு நிலை தான் வந்து உங்களுக்கு சொரியாசிஸோ, தொடர்ந்து முகப்பருக்கள் வந்து எந்த ஒரு மருந்துக்குமே வந்து கட்டுப்படாம இருக்கிறது. அதே மாதிரி வந்து கரப்பான் மாதிரியான சில விஷயங்கள். இதெல்லாம் வரதுக்கு வந்து முக்கியமான காரணம். இந்த மாரி நிலைகள்ல நம்ம முதல்ல டீடாக்ஸிஃபிகேஷன ஃபாலோ பண்றது நல்லது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொடர்ந்து அலர்ஜி மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. அதாவது எனக்கு வந்து ரொம்ப இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கு. அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து எனக்கு ஃபீவர் வருது. இல்லன்னா வந்து ஏதாவது நான் இது நாள் வரைக்கும் இந்த உணவு பொருள் நான் சாப்பிட்டுருக்கேன். நான் தொடர்ந்து மீன் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு திடீர்னு அந்த மீன் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாரி ஒரு நிலை வந்து இருக்குன்னா, இதற்கும் உங்க குடல் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ ஏன்னா உங்க குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில வகையான சுரப்பிகள் வந்து தொடர்ந்து அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில சுரப்பிகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா, அதற்கு ஏற்ற மாதிரியான சில வேதிப்பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சுரக்கும். ஸோ இத வந்து நம்ம உடலால வெளியேற்ற முடியாம அலர்ஜி மாதிரியான ஒரு சிம்ப்டமா வந்து நமக்கு வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல தான் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து இந்த உணவெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு இருந்தது. பட் திடீர்னு இந்த உணவெல்லாம் எனக்கு வந்து சரியா வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அதே மாரி காலையில எழுந்த உடனே எனக்கு தொடர்ந்து தும்மல் வந்து வருது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்ல. இப்ப தான் எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு முறை டீடாக்ஸிஃபிகேஷன ஃபாலோ பண்றது நல்லது. அடுத்ததா உங்களுக்கு வெயிட்ட குறைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இல்ல வந்து வெயிட் இன்கிரீஸ் பண்றதும் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா, குடல் தான் முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா, நம்ம குடலோட ஒரு சில பகுதிகள் தான் நமக்கு உடலுக்கு தேவையான அந்த சக்திய வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ என்ன காரணம்னே தெரியாம வந்து எனக்கு வெயிட் வந்து அதிகமா போட்டுட்டே இருக்குன்னா, உங்க கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி என்ன காரணம்னே தெரியாம எனக்கு வெயிட்டே இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கும் உங்க கட் பாக்டீரியாஸ் தான் வந்து முக்கியமான காரணம். ஸோ இந்த கட் பாக்டீரியாஸ பேலன்ஸ்டா கொண்டு வரக்கூடிய சில உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல்
வாழ்வியல் முறை மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் இன்னைக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சில வகையான பாக்டீரியாஸ் மட்டும் நமக்கு தொடர்ந்து அதிகமாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதனால தான் நம்ம அதே வகையான உணவுகளை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பீஸா எடுக்கிறோம், பர்கர் எடுக்கிறோம்னா அந்த மாதிரியான உணவுகள் தான் அடிக்கடி நம்ம மைண்டில் வந்துட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமானது பிரியாணி. ஸோ இந்த ஒரு டேஸ்ட்டை வந்து சாப்பிடக்கூடிய கட் பாக்டீரியாஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிரேவிங்ஸும் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது சிரமமாக இருக்குது, இல்லை வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் உங்கள் குடல் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த குடலில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ் தான் அதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடிக்கடி பயம், பதட்டம் எல்லாமே வந்து இருக்குது. டிப்ரெஷனும் ரொம்ப நாளாக வந்து இருக்குது. என்ன காரணம்னே தெரியல. பெருசாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாதாரண ஒரு ப்ராப்ளம் தான். அதையே நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சின்னதாக வந்து ஒரு சவுண்டு கேட்டாலோ இல்லை யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட எனக்கு பயம், பதட்டம் இதெல்லாமே வந்து இருக்குது அப்படின்னா இதற்கும் உங்கள் குடல் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் நம்ம குடல் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காபா அப்படிங்கிற அந்த ஒரு வேதிப்பொருள் இது வந்து நம்ம நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இந்த ஒரு வேதிப்பொருள் நமக்கு வந்து குடல்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்கணும். இது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு பயம், பதட்டம் இது அதிகமாக வந்து இருக்கும். டிப்ரெஷனும் வந்து என்ன காரணம்னே தெரியாமல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டீடாக்சிஃபிகேஷன். இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வயதான நபர்களாக இருந்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி இளம் வயதினராக வந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன், இல்லை நோயோட தீவிரம் ரொம்ப இருக்குது அப்படின்னா நம்ம 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன். இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸோட அடுத்ததாக நம்ம வந்து நல்ல ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஸோ கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடியது, அதாவது பூண்டு, வெங்காயம், வெந்தயம் இதெல்லாமே வந்து ப்ரீபயாட்டிக்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பயறு வகைகளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ப்ரோபயாட்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோர், நீராகாரம், ஊறுகாய் வந்து அதிக உப்பு காரம் இல்லாமல் நம்ம ஊறுகாய் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம குடலுக்கு நல்ல ஆரோக்கியமான பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான அந்த செரட்டோனினோட மூலப்பொருள், அதே மாதிரி வந்து காபா அப்படிங்கிற வேதிப்பொருள் இதெல்லாமே வந்து சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும். அடிக்கடி டயர்ட்னஸ் வந்து வராது. பயம், பதட்டம் இதெல்லாமே வராமல் நம்ம தவிர்க்கலாம். உடலில் அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள், தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். உடல் எடையும் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 5 சிம்டம்ஸ். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா தொடர்ந்து உடல் சோர்வு இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்குது, அதே மாதிரி நமக்கு முகப்பரு இருக்கிறது, எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது. உடல் எடையை வந்து குறைக்கிறதும் சிரமம், அதே மாதிரி உடல் எடையை வந்து கூட்டுறதும் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறவங்க. சரி, அதே மாதிரி வந்து பயம், பதட்டம், டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜி உண்டாகுது, இல்லை வந்து சில உணவுப் பொருட்கள் சடனாக வந்து எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது. இந்த 5 வகையான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்கள் குடலை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது, சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வந்து இருக்கும். குடலும் வந்து ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வந்து உருவாகும். ஸோ இது கூட நீங்கள் அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி குடல் எந்த அளவுக்கு நம்மளுடைய தோல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது, நம்மளுடைய உடலுக்கான எனர்ஜியை வந்து எப்படி வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது, இதே மாதிரி தான் நம்மளுடைய மனதுக்கும் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை சரி செய்யக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனும் ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.